If you look at the history of national freedom movement led by Mahatma Gandhi, after 1942, it was a non-event. Nothing was happened. We were all busy fighting ourselves. Because Muslim League under leadership of Muhammad Jinnah was fighting for separation, a separate homeland. So we were divided. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாமே ஆளுநர் சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அந்த கேரள சட்டமன்றத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரை அப்படிங்கிறது 136 பக்கங்கள் கொண்ட உரை. அந்த உரையை அவர் 1.25 நிமிஷத்தில் வாசிச்சுட்டு போயிட்டார். முழுசாக படித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல தொடக்கம் கடைசி அப்படின்னு சொல்லி 1.25 நிமிஷத்தில் வாசிச்சுட்டு போனது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை கிளப்பிருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RN ரவி அப்படிங்கிறவர் தொடர்ந்து அரசுக்கு எதிரான போக்கை மேற்கொண்டிருக்கிற சூழலில் லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ச்சை. அவர் சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு சுதந்திரம் பெறுவதற்கு காந்தியோட போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பலன் கொடுக்கல. நேதாஜி அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ச்சையை அவர் கிளப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆளுநர் பதவி, ஆளுநருக்குரிய மாண்பு அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகுதா அப்படிங்கிறது பிரதானமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அதேபோல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சி வேலுசாமி, மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன், அதேபோல் விமர்சகர் சுப்பிரமணியன், அதேபோல் விமர்சகர் M குமார், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சார்ட்டு நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். ஆளுநர் அரசு சர்ச்சை அப்படிங்கிறது இப்போ இல்லை, நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இப்போ லேட்டஸ்ட்டாக புதுச்சேரியில் அது ஆளுநர் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனோட பதிவுகள், அவங்களோட பேச்சுகள், அது எல்லாமே தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த மோதலை? அதாவது உங்களுக்கு நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2016லேருந்து 2021 வரைக்கும் அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய அரசுக்கு, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி அரசுக்கு தினமும் தொல்லை கொடுத்து வந்தார்கள். பல போராட்டங்களை நான் நடத்தினோம். இது எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டி அரசாங்கத்தை அவங்க நடத்துறாங்கன்னு கூட நீங்க பேட்டிகள்லாம் குறிப்பிட்டீங்க. ஆமாம், அதாவது உங்களுக்கு ஆளுநர்களோ அல்லது துணைநிலை ஆளுநர்களோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 4 முக்கியமான கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முதலமைச்சர், அமைச்சர்கள் தான் ஆள வேண்டும். ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். மாநிலங்களை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை மறுபடியும் அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அமைச்சரவை அதை மறுபடியும் உறுதி செய்தால் ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர அதற்கு வேறு மாற்று கருத்து கிடையாது. இதுதான் 4 தான் முக்கியமான அம்சங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருடைய செயல்பாடுகளை பற்றி. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இங்கே இந்த நாட்டில், இந்திய நாட்டில் இப்பொழுது பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கின்றன. அதே போல் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி, கேரளாவில் CPMனுடைய ஆட்சி, தெலுங்கானாவில் KCR அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க. மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே இருந்த ஆளுநர் அவருடைய செயல்பாடுகள், இப்பொழுது அவர் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக போயிருக்காரு. அதே போல் டெல்லியில், குறிப்பாக மற்ற மாநிலங்களில், பாஜக ஆளுற மாநிலங்கள் எல்லாம் இந்த ஆளுநர்கள் எல்லாம் பொட்டி பாம்பாக அடங்கியிருக்கிறாங்க. ஆளும் அரசை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது. ஆனால் இந்த தெலுங்கானா மாநிலம், புதுச்சேரி மாநிலத்தில் பொறுப்பாளராக இருக்கின்ற துணைநிலை ஆளுநர், இங்கே துணைநிலை ஆளுநர், அங்கே ஆளுநர்
டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூங்கி எழுந்தா தமிழ்நாடு அரசு விமர்சனம் பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. அவங்க ஆளுநர் பதவி வேலையை பார்க்கல. அவர் முழு பொறுப்பு உள்ள மாநிலம் தெலுங்கானா. அதை விட்டுட்டு புதுச்சேரியில் வந்து உக்காந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறது, தமிழ்நாடு அமைச்சர்களை விமர்சனம் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் பலமுறை சொன்னேன், இந்த ஆளுநர்கள் தயவு செய்து நீங்கள் வெளியில் வந்து தேர்தலில் நிற்கணும்னு விருப்பப்பட்டால் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து இங்கே வந்து தேர்தல் நிற்கிறது வேலையை பாருங்கள். அங்கே வந்து ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஆளும் அரசுக்கு தொல்லை கொடுக்கறதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த 4 மாநிலத்தில் உள்ள ஆளுநர்கள், குறிப்பாக துணைநிலை ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் வந்து இது வந்து அவங்க செய்யலை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர்கள் முறையாக செய்து அவரிடம் நல்ல பெயர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பல நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கின்றன, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு, நான் போட்ட வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு, கேஜ்ரிவால் அவர்கள் போட்ட வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. ஆளுநர்கள் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தலையிடக்கூடாது, அவர்கள் அனுப்புகிற கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் கூட அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. நீதிமன்றமும் அதை வந்து ஒரு உறுதியான முறையில் சொல்லாத காரணத்தினால இதனால் வந்து நிர்வாகம் தடைப்படுது, வளர்ச்சி தடைப்படுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரே ஒரு குறுக்கீடு தான், ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு கேள்விதான் சார். நாராயணசாமி சார், உங்களோட ஸ்டைல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பொட்டி பாம்பா இருக்க வேண்டிய ஆளுநர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, என்னோட கேள்வி அப்படிங்கிறது வந்து பொட்டி பாம்பா இருக்கிற அந்த பாம்பு வந்து படம் எடுத்து அதே ஆடுதா, இல்ல யாராவது வேற மகடி ஊதுறாங்களா? யாரு காரணம் சார்? தினமும் மகிடி ஊதுறவர் வந்து அமித்ஷா, அடிக்கடி வந்து மகிடி ஊதுறவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி. அவங்க ஊதர மகிடிக்கு இவங்க வந்து ஆட்டம் போட்டுன்னு இருக்காங்க. இல்ல இந்த தமிழிசையோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க? ஏன்னா நீங்க அங்கே இருக்கீங்க, புதுவிலே இருக்கீங்க, எதையும் செய்யல. அது குறிப்பா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நானும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன். அம்மா தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க உங்க பதவியை, கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தல் களத்தில் புதிங்க, தேர்தலில் நில்லுங்க. அப்ப தேர்தல் காலத்தில் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது இந்த கருத்தை பூரா நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஆளுநர் பதவியோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு உங்களுக்கு வேணும். ஆனா ஆளும் அரச தமிழ்நாட்டு அரசுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? புதுச்சேரிக்காக ஏதோ கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா மூக்கர் அழைக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அங்க தேர்தலில் நிற்கணும் தமிழ்நாட்டில். அவங்க அங்க வந்து ஆரிஃப் முகமது கான் வந்து பிரதமர் வந்து அவருக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறாரு. அதே போல இந்த மற்ற மாநிலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக இந்த RN ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மனநல மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவம் பார்க்கணும். அவர் வந்து அண்ணல் மகாத்மா காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிறது வந்து அவருடைய அறியாமையை காட்டுது. எந்த அளவுக்கு வந்து அவர் விரக்தியில் இருக்கிறான்னு தெரியுது. நீங்க ரொம்ப கோபத்துல, அதிகப்படியான கோபத்துல அப்படி பேசுறீங்களா? நான் கோபத்தில் பேசுறேன், அனுபவிச்சுட்டு பேசுறேன், வேதனையோட பேசுறேன். நான் வந்து 5 ஆண்டு காலம் கிரண்பேடியினுடைய தொல்லையை அனுபவிச்சவன். எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆளுநர்கள் எங்களை தூங்க விடலன்னு தெரியும். முதலமைச்சரை இரவு பகலா தூங்குறது கிடையாது நாங்க. ஏன்னா நான் 4 வருஷம் 10 மாசம் ஆட்சி பண்ணும்போது முள்ளு மேல் தான் நடந்தேன். கிரண்பேடி கொடுக்குற தொல்லை தினமும், அதாவது நாங்கள் அனுப்புகிற கோப்பை நிராகரிக்கிறது, நாங்கள் அனுப்புகிற கோப்புக்கு எதிர்ப்பாக எழுதி அனுப்புறது, உள்துறை அமைச்சரகத்துக்கு கோப்பை அனுப்புறது, இப்படி மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இந்த கிரண்பேடி கொடுத்த தொல்லையை நான் அனுபவிச்சோம். அதனால எனக்கு அந்த வேதனையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு. அப்ப ஆளுநர்களுக்கு தமிழிசை குறிப்பிடுறது போல ஆளுநர்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறதே எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களா? அவங்க அப்படித்தானே கேட்குறாங்க. நான் சொல்லல சார். அதாவது உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, நீங்க வந்து 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தெளிவா இருக்கு. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் நான் வாங்கின உத்தரவு இருக்கு கிரண்பேடி ஏற்று. அதில் தெளிவாக அந்த 4 முக்கியமான கருத்துக்கள் தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னபடி அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும், அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது,
அது மட்டும் இல்லாமல் அரசனுடைய செயல்பாடுகள் தலையிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடு இருந்தாக்கா மறுபரிசீலனை பண்ண சொல்லலாம். 2 வருஷம் 2.5 வருஷம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற சட்ட வரையறையை ஒப்புதல் கொடுக்காம ஆளுநர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு கூட இன்னும் திருந்தல அவங்க. நன்றி நாராயணசாமி சார். ராதாகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட நாராயணசாமி சார் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. குறிப்பாக பாஜக தான் ஆளுநர்கள் எல்லாமே இயக்கிட்டு இருக்குது, அவங்க சொல்கிறபடி அவங்க மகுடி ஊதுறாங்க, இவங்க பாம்பா படையெடுத்து இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாராயணசாமி சார் சொன்ன கருத்தாக இருக்குது. எப்படி சார் இந்த விஷயங்களை பார்க்குறீங்க? அது என்ன இன்சென்டிவ் கிடைக்குதுன்னு பார்த்தானே. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய அடாவடித்தனம் செய்கிறேன், அதற்கு வந்து என்னை வந்து ஒரு கேஸ் போட்டு ஒரு ஜெயிலில் போட்டால் அடுத்தவன் வந்து அதை பண்ண மாட்டான். இப்போ என்ன இருக்குது, தன்கர்னு ஒருத்தர் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாரு. எங்கெங்கே போய் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கங்கே போய் நின்னார். ஒரு ஆளுநருக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள், அரசியல்வாதி செய்கின்ற விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அடுத்த பதவியாக வைஸ் பிரசிடென்ட் ஆக்கி விட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் அது சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஏறத்தாழ ராஜ்யசபாவே இல்லை உண்டு இல்லைன்னு ஆக்கி விட்டார். வெங்கையா நாயுடு உண்டு இல்லைன்னு ஆக்கினது தான். அதற்கு மேலே ஒரு படியாக போய் நின்று கொண்டு ஜனநாயகத்தை அப்படியே குழி தோண்டு புதைக்கும் முயற்சியில் வந்து அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெரும் முயற்சி இவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார், சாய்த்து கொண்டிருக்கிறார். இருக்கிறவனை பூரா சஸ்பெண்ட் பண்ணிடுறது, எவனாச்சும் எதிர்த்து என்ன கத்துனா கூட சஸ்பெண்ட் பண்ணிடுறது. இதே பாஜக தான் 2014 முன்னால் வந்து கத்துறதும் கூச்சல் குழப்பங்களில் ஈடுபடுவதும் பாராளுமன்றத்தை சம்பதிப்பிப்பதும் வந்து ஜனநாயக முறை என்று அருண்ஜேட்லியும் சரி சுஷ்மா ஸ்வராஜும் சரி பலரும் பேசிக்கொண்டிருந்தது நாம் வந்து இங்கே உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அதை தாண்டி இந்த ஆரிஃப் முகமது கான் படித்த ஒரு பேராகிராஃபில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு 1.5 நிமிஷம் என்று கூறினீர்கள். அதில் வந்து 1.15 நிமிஷம். இவர் வந்து 2019 முதல் முறையாக வந்து கேரளாவுக்கு வர்றாரு, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டிசம்பர்லேயே வந்து அங்கே பிரச்சனை வருது. ஒரு ஏறத்தாழ ஒரு காலம் ஒன்று பெரிய பிரச்சனை இல்லாமல் போகிறது. டிசம்பரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய சட்டங்களுக்கு எதிராக கேரளா தான் ஃபஸ்ட்டு அது ஒரு தீர்மானம் போடுகிறது. அதற்கு வந்து சட்டசபையை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. கவர்னர் இசைவு தெரிவிக்க வேண்டும். கவர்னர் முடியாதுன்ட்டார். அப்புறம் முதலமைச்சர் அங்கே போய் உட்காந்து உங்களுக்கு பவர் கிடையாது, நாங்கள் கேட்டால் நீங்கள் கூட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னதுக்கப்புறம் டிசம்பர் 31 கூடுது. 2020 அங்கே வந்து இதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வந்து, அதாவது அந்த பட்ஜெட் இல்லாத விஷயம், அவங்க அந்த கவர்னர் ஆளுநருடைய குறிப்பில் இல்லாத விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. ஆனால் 2021 அப்படி பேசவில்லை. இது வந்து 5வது அட்ரஸாக இருக்கிறது. அதே மாதிரி 2020 வந்து இவர் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து சிஎம் அவருக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிக்கிறார். அதாவது இது வந்து இந்த கவர்னருடைய ஆளுநருடைய குறிப்பு என்பது கேபினட்டாக அப்ரூவ் பண்ண ஒரு குறிப்பாக இருக்கிறது. இதில் இருக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று எங்குமில்லாத விதத்தில் வந்து இது வரலாறு விஷயம், அது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதே தான் நம்மளுடைய முதலமைச்சரும் இவருக்கு சொல்ல வேண்டியது இருக்கும், ரவிக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இதைத்தான் படிக்க வேண்டும், இதை தவிர வேற ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கிடையாது. ஹி ஹஸ் பாயிண்டட் அவுட், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக அவர் வந்து தெரிவித்து விட்டார். இப்போ அவர் படிச்சிருக்கிற பேராகிராஃப் வந்து கடைசி பேராகிராஃப். எல்லாத்தையும் வந்து வணக்கம் தெரிவித்து விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது போட்டீங்க. அதன் பிறகு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமது மரபு என்பது கட்டிடங்களிலோ அல்லது நினைவு சின்னங்களிலோ இல்லை. ஜனநாயகம், மதசார்பின்மை, கூட்டாட்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றின் விலை மதிப்பற்ற மரபுகளுக்கு நாம் காட்டும் மரியாதை என்பது நினைவில் கொள்ள வேண்டும். கூட்டுறவு கூட்டாட்சியின் அதாவது நம்மளுடைய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அவர் மோடி சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அதனுடைய சாராம்சம்தான் இத்தனை ஆண்டுகளாக நம் நாட்டை ஒற்றுமையாகவும் வலுவாகவும் வைத்திருக்கிறது. இந்த மாதிரி பொருள்படும் இதுதான், இது நாம் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற பொருள் பெறும்படி பேசியிருக்காரு. இதற்கு நேர் எதிராக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து அனைவருக்கும் பொருந்தும், தமிழிசைக்கும் பொருந்தும், ரவிக்கும் பொருந்தும். எங்கெங்க எதிர்கட்சிகள் இருக்கிறாங்களோ அந்த மாநிலங்களுக்கு அனைவருக்கும் பொருந்தும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ பாக்கி இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கிறது. தமிழிசை வந்து அடாவடித்தனமான பேச்சுகள் வந்து பேச மாட்டார். அது வந்து அந்த இலக்கு என்பது தன்கர் எப்படி இருந்தாரோ இடத்தால் அதே மாதிரி தான் இப்போ ரவி இருக்கிறார். ரவி வந்து அப்பட்டமான பொய்களை வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆளுநர் என்ற அந்த தகுதியை விட்டு என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக போஸ் இல்லைன்னா சுதந்திரம் வந்திருக்காதா? போஸ் இல்லாமல் தானே சுதந்திரம் வந்தது. அதாவது அவர் வந்து ஐஎன்ஏ என்ற ஒரு படையை அமைத்தார். அதில் வந்து பெண்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்தார். அது வந்து காந்தியுடைய பேர், நேருனுடைய பேர், மௌலானா ஆசாதனுடைய பேர் வந்து அவர் வந்து சூட்டினார். மரியாதை இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நபர் மேலே மரியாதை இல்லைனால் அந்த நபருடைய பேர் வந்து உங்களுடைய பெட்டாலியனுக்கு போடுவீங்களா?
அதுவும் என்ன மாதிரி ஒரு நபராக இருக்கிறார். அப்போ போஸுக்கு அந்த அளவுக்கு வந்து இவர்கள் மேலே வந்து பற்று இருந்தது, பாசம் இருந்தது. ஆனால் அந்த வழிகள் மட்டும்தான் மாறுகிறது. இல்லை, நம்ம நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு நிச்சயமாக சுதந்திரம் தேடி தராது என்று போஸ் நினைத்து கொண்டிருந்தார். இந்த பக்கம் இல்லை, நான் வயலன்ஸ் தான் நம்மளுடைய வழியாக இருக்க வேண்டும் என்று 9 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் போய் சிறையில் வாடிக்கொண்டிருந்த நம்மளுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ரவியினுடைய பூர்வீகர்கள் இருக்கிறார்கள். இதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதை அப்படியே திரிக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயமா இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களை அதாவது இப்போ இருக்கின்ற இது ஏன் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கின்ற மக்களை வந்து எப்படியாச்சும் திசை திருப்பி அந்த கம்யூனல் அஜெண்டா இருக்கு இல்லையா, அதற்குத்தான் இந்த திருவள்ளுவருக்கு காவி உடை போடுறதானாலும் சரி, இல்லை ஒவ்வொரு இடத்துல போய் சனாதனத்தை பற்றி பேசுனதானாலும் சரி, இதெல்லாம் வந்து மக்களை வந்து அப்படியே நிறுத்தி ஒரு ரிலீஜியஸ், அதாவது ஒரு கம்யூனல் மெஜாரிட்டியாக மாற்ற வேண்டும், மக்களை வந்து மதவெறியர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்ன, எப்போ சொல்லி வச்சுட்டு போனார் அந்த மனுஷன். அதாவது எப்போது இந்தியாவில் கம்யூனல் மெஜாரிட்டி அரசியல் மெஜாரிட்டியை விட பெரிதாகிறதோ அதோட இந்தியா முடிந்து விடுகிறது. 5 வருடங்களுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் வேணால் மாறிவிடலாம், ஆனால் கம்யூனல் மெஜாரிட்டி வந்து விட்டால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அப்புறம் இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடாக, ஒரு கம்யூனல் நாடாக, பாக்கி இருக்கின்ற சிறுபான்மையர்களை துன்புறுத்தும் நாடாகத்தான் இருக்கும் என்று அம்பேத்கர் கூறியுள்ளார். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கம்யூனல் மெஜாரிட்டியை கிரியேட் பண்ணுகின்ற விஷயத்தில் தான் இவர்கள் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி, அதாவது வந்து ஆளுநர்கள் இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து உத்தரவு வருது, அதை செயல்படுத்துகிற ஒரு கருவியாக அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாமா, இல்லை மேலே நல்ல பேர் வாங்கணும், பாஜக நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக இப்படி நாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா நடந்துக்கிறாங்களா, எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து தன்கருடைய அந்த ஃபார்முலா தான். அங்கிருந்து சில விஷயங்களில், அதாவது அவர்களுக்கான சில விஷயங்கள் இருக்கிறது, அது நீட் ஆனாலும் சரி, என்இபி ஆனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்லாம் அங்கிருந்து நிச்சயமாக அவர்களுடைய ஒரு அழுத்தம் வருகிறது. அதை வைத்து தான் கவர்னர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் கேண்டிடேட்ஸ், இப்போ வந்து வைஸ் சான்சலர் கேண்டிடேட்ஸ் ஆர்எஸ்எஸ் காரனை போடுங்க, இந்த செனட்டில் போடுங்க, சிண்டிகேட்டில் போடுங்க, கேரளாவில் நடக்கின்ற விஷயங்கள், இல்லைனா உங்களுடைய சகாய்க்காக உங்களுடைய அசிஸ்டன்ஸாக ஆர்எஸ்எஸ் காரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை தாண்டி வருவதெல்லாம் வந்து காம்படிஷன் தான். அதாவது இந்த எதிர்க்கட்சி மாநிலம் நமக்கு கொடுத்துருக்காங்க, எதிர்க்கட்சி மாநிலம் கொடுக்கறதே வந்து நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அடுத்ததாக நாம் இதை வச்சு எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும் என்றதுதான் இந்த கவர்னர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கவர்னர்களுக்கு பல கவர்னர்களை பார்த்துருக்கோம், எந்தோ விஷயங்கள் வந்து கவர்னர்கள், அதாவது அந்த ஆஃபீஸுக்கு உதவாத விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பல கவர்னர்களும் 1947 செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சும் விதமாகத்தான் இப்போ இருக்கின்ற கவர்னர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி மாநிலத்தில் இருக்கின்ற கவர்னர்கள். ரைட், சுப்பிரமணியன் சார், உங்ககிட்ட தான், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இந்த ஆளுநர்கள் கொடுக்கக்கூடிய அந்த குடைச்சலை எப்படி பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் அந்த ஆரிஃப் கான் ஐயா அவர்கள், கவர்னர் ஐயா அவர்கள் வந்து மகுடிக்கு நல்லா தான் ஆடி இருக்காரு. அவர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யார் மகுடிக்கு யார் ஆடுறாங்கன்றது நான் சொல்லல, அது வந்து நாராயணசாமி சார் சொன்னார். மகுடிக்கு வந்து நாராயணசாமி சொன்னார். அதை நீங்கள் என்ன பொதுவாக அந்த விவாதத்தில் சொன்ன இதை கருத்தை சொல்கிறேன். ஸோ வந்து ஆரம்ப இதுக்கு காட்சிக்கும் அவர் வந்து மகுடி வாசிச்சிருக்காரு, இறுதி காட்சி கிளைமேக்ஸுக்கும் மகுடி வாசிச்சிருக்காரு, நடுவில் உள்ள மற்ற சீன்ஸுக்கு வாசிக்கலை அப்படின்றது தான் வந்து அவரோட குற்றமாக இருக்கிறது. அதாவது நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் நடிக்கணுன்ற போது அது வந்து ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கோட அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது இன்றைக்கி என்ன ஒரு உரைகள் நீங்கள் கொடுத்தீங்களோ அது ஆரம்பத்தையும் படித்தார், நடுவில் விட்டுட்டு கடைசியாக படித்து அவர் அழகாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போனார் 1.25 நிமிடத்தில். ஸோ இப்போ ஏதாவது ஒரு நடுவில் வந்து விட்டுட்டார் வச்சுக்கோங்க, இல்லை படிக்கலை, அவருக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா அதை வெளிப்படுத்தலாமே. அவர் வெளிப்படுத்தி இது மாதிரி வெளிப்படுத்தியிருக்கிறார், அவ்வளோதான். அதாவது RN ரவி ஐயா அவர்கள் வந்து ஒரு விதமாக வெளிப்படுத்தினார், அதற்கு பெரிய சர்ச்சைகள் வந்தது. இவர் வந்து அது படிக்காமல் வந்து எனக்கு ஆரம்பத்தில் வந்து வெல்கம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ எதுக்கு உங்களுக்கு ஏன் அதில் வந்து கருத்து வேறுபாடு வருது? உங்களுக்கு தேவை சட்டமன்றத்தை நடத்த வேண்டும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டார் இல்லைங்களா. அவருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தால் கூட அவர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்துட்டு அமைதியாக நவுந்து போயிட்டார். நீ அமைதியாக நவுந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்மளை வந்து சண்டைக்கு வர சொல்லி உள்ளே எடுக்கிறோம். இது நியாயமான காரியமாக பாருங்கள். நீங்கள் 136 பக்கம் சார், அது 136 பக்கம் போரும் இல்ல கொடுத்தது, ஆளுநருக்கு வந்து வாசிக்கிறதுக்காக கொடுத்தது 136 பக்கம். ஆனா அவர் வந்து அந்த 136 பக்கத்தை ரொம்ப 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 நீங்க பிரஸ்ல நான் என்ன சொல்றேன் சார், அதான் நீங்க வந்து மகுடி வச்சு ஆட வேண்டிய பாம்புன்னு சொல்லிட்டீங்க நீங்க ஏற்கனவே. ஓகே, அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க.
அப்போ எதுக்கு அவர் படிச்சுட்டு இல்லைங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க அவருக்கு வந்து நீங்கள் இல்லை கருத்தாளர்கள் சொல்கிறது பொதுவாக எல்லா சமூக வலைதளங்களும் சொல்கிறது என்னென்னா ஆளுநருக்கு கருத்தே இருக்கக்கூடாது. சரி, ஆரம்பத்தை படித்தேன், கடைசியில் படிச்சுட்டேன், எதுக்கு நடுவில் உள்ள கருத்து உங்கள் கருத்து தான், அதை நீங்கள் வந்து அரசாங்க தகவல் மூலமாக கொடுத்துட்டு போயிடுங்களேன். எதற்கு வந்து அது 136 பக்கத்தை வந்து அவங்க படிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்ம என்ன சொல்கிறோம், மக்கள் எல்லாம் பகுத்தறிவோடு இருக்கணுன்றோம். பகுத்தறிவோடு இருக்கிற மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வந்து உடன்பாடு இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒத்து போகாமல் இருப்போம். அதை வந்து நம்ம வந்து சில சமயம் வந்து சர்ச்சையாக வந்து சட்டசபையில் சொல்லுவாங்க, சில சமயம் வந்து மேடையில் சொல்லுவாங்க, சில பேர் அதை கடந்து போயிடுவாங்க. இவர் கடந்து போனது எதுக்கு நீங்கள் வந்து திருப்பி உள்ளே கொண்டு வந்து இல்லை நீங்கள் இந்த உங்களோட கருத்தை சொல்லணும், எதிர்கருத்தை சொல்லணும், நான் அப்போ தான் வந்து நான் வந்து ஆட்சியை வந்து நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஏன் கொண்டு வரீங்க திருப்பி? உங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டு போயிட்டார் அவர் இல்லைங்களா? ஆரிஃப் கானை பற்றி இந்த கருத்து ரவி அவர்கள் முந்தானத்தை வந்து பேசியிருக்கிறார். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பேசும்போது கூட முதல்ல ஆரம்பிக்கும் போது தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லிட்டு அப்புறமா வந்து அந்த காந்தியோட ஈவெண்ட் வந்து ஃபிசில் அவுட் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் INA ஆர்மினால சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் வந்து யாரையுமே தரமட்டமாக பேசலாங்க. ஓகே, 2020 பேசினா இங்க சர்ச்சை ஆகும், இதை நாம பேசுவோம் அப்படிங்கிறது வந்து RN ரவிக்கும் தெரியும். தெரிஞ்சே கிளப்பப்பட்ட சர்ச்சை தான் இது, அப்படித்தானே? கிடையாது. இல்லை நம்ம தான் வந்து மீடியாக்களில் தான் வந்து இது சர்ச்சை பொருளாக கொண்டு வந்திருக்குமே தவிர பொதுமக்கள்லாம் இதை வந்து இது பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் யார் யார் அங்கீகாரம் பண்ணுறாருன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து எதிர்கட்சியில் வந்து இருக்கும்போது நம்ம இந்த கருத்துக்களை போட்டா சர்ச்சையாகும் தமிழ்நாட்டில்ங்கிறது ஆளுநருக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சே தான் காவி அன்னைக்கு போட்டாரு. இல்லை அந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த சனாதனத்தோட நிறைய திருக்குறள் அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட திருக்குறள் நிறைய இருக்குது. அதனால் வந்து அது பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து அதையே நீங்கள் வந்து பெருசாக்குறீங்க. இப்போ மக்கள் அதை பற்றி நம்ம ஒரு கடந்து போகிறாங்க மக்கள். நம்ம தான் வந்து வேணும்ட்டே வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்க வேண்டும். அதற்காக வந்து எல்லாம் அவர் என்ன பேசினாலும் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது இப்போ வந்து நீங்கள் மத்திய அரசுலேருந்து பணம் வரலன்னு சொல்கிறீங்களே, எனக்கு கணக்கு கொடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு அவர். அதை என்ன சொன்னார், நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்றோம் நம்ம. அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாலும் வந்து கேள்வி கேட்குறீங்க, இல்லை தமிழிசைக்கு வாங்க. சரி RN ரவியை முடிச்சாச்சு, தமிழிசைக்கு வாங்க. ஆரிஃப் கான் சரி, தமிழிசை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தமிழகத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். தமிழ்நாட்டில் வந்து சாஃப்ட் கார்னர் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதை மாதிரி பண்ணினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அதையே வந்து அவர் ஒரு ஆளுநர் சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டத்தில் எங்கேயும் சொல்லலைங்களே, அரசியல் சாசனத்தில் எங்கேயும் சொல்லலைங்களேங்க. அப்படி சொல்லியிருந்தா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வாங்கிட்டு வாங்கல சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு. நீங்கள் வந்து ஆளுநராக போயிட்டா வாய முடின்னு இருக்கணுன்றது வந்து கிடையாது இல்லைங்களா? ஏன் ரப்பர் ஸ்டாம்பாக அந்த பதவி எதுக்கு இருக்கணும்? நீங்கள் அடுத்து வர போகிற 2024 மேனிஃபெஸ்டோவில் கொடுங்க, அதாவது ஆளுநர் பதவியை நான் எடுத்துட போகிறேன்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வாங்கலேன். அதாவது நமக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அந்த இதெல்லாம் வச்சுக்கிறோம். நம்ம எப்பெல்லாம் நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம், ஆக்டை சைன் பண்ணணும்னா அவங்களை வச்சிருக்கிறோம். இதை மாதிரி அவர்களோட கருத்தை வந்து ஒரு வாட்டி சொல்லும் போது உடனே ஆளும் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது? தனிப்பட்ட நபருக்கு சுப்பிரமணிய சார் வந்து ஆளுநர்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை சொன்னாரு. அதுல வந்து குறிப்பா அந்த கேரள சம்பவத்தை சொல்லும் போது எனக்கு அந்த சூரிய வம்சம் படத்துல ஒரு டைலாக் வரும், அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. மாவட்ட கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்க, மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அப்படிதான் அங்க அவர் நடந்துக்கிட்டாரு. அதை சொன்னாலும் குறை சொல்றீங்க, இதை சொன்னாலும் குறை சொல்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சார் பாக்குறீங்க இதை நீங்க? ஒரு நகைச்சுவையான ஆரம்பத்தை கொடுத்துருக்குறீங்க. இதில் வந்து என்ன வேடிக்கைன்னா, ஒரு கவர்னர் அலுவலகம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். 3-4 காரு, கருப்பு பட போலீஸு, ஒரு 2-3 டயர் செக்யூரிட்டி, திரும்பினா உடனே வந்து சமையல்காரர், இந்த பக்கம் பார்த்தா தனி மருத்துவமனை, கரண்ட்டே போகாத வீடு, சொகுசு பங்களா, அதுக்கப்புறம் வந்து விருந்தாளிகள் யார் வந்தாலும் தங்கறதுக்கு பெரிய பெரிய அறை. இவ்வளோ வசதியும் எங்கேருந்து பண்ணி கொடுக்குது அரசாங்கம்னா மக்களோட வரி பணத்திலேருந்து பண்ணுது. ஏன் வந்து மக்களோட வரி பணத்தில் கவர்னருக்கு கொடுக்குனாங்கன்னா, இஸ் கால் அஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்ன பொருள்னா, ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா பை தி ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப். சுருக்கமாக சொல்லணும்னா ஐயா அறிஞர் அண்ணா வாழ்த்தில் சொல்லலாம், அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்பு. அந்த ரப்பர் ஸ்டாம்பை வந்து முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்கிறாங்கன்னா அந்த ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து ஒரு அடி அடிக்கணும். இதுதான் கவர்னருக்கு சட்ட ரீதியாக இந்திய அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கிள் 200 பிரகாரம் கொடுத்துருக்கிற வேலை. புரியுதுங்களா? நான் வந்து கொள்கைக்குள்ளே போல, கூட்டணிக்குள்ளே போல, அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணோட்டம், கருத்து சுதந்திரத்துக்குள்ளெல்லாம் நான் போகலை. சட்டப்படி ஒவ்வொருத்தர் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்குது. முதல்வர்னால் என்ன வேலை செய்யணும்,
கவர்னர்னா என்ன வேலை செய்யணும், நீதியரசர்னா என்ன வேலை செய்யணும், எதிர்க்கட்சிக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்றது சட்டத்தில் இருக்குது. இப்போது குறிப்பாக 2019க்கு பிறகு கவர்னர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், தெலுங்கானா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இந்த மாதிரி மாநிலங்களில் கவர்னருங்க வேலையே செய்யறது இல்லைன்றதான் என்னோட பார்வை. அவங்க கொள்கை என்ன வேணால் பேசிக்கிட்டோங்க, அதை பற்றி இல்லை. மகாகவி பாரதியாரை பற்றி பேசட்டும், அவர் எங்கால் சொல்லட்டும், இல்லை ஐயா வள்ளுவ பெருந்தகைக்கு வந்துட்டு காவி சாயம் பூசட்டும், அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஏன் வேலை செய்ய மாட்டேன்றீங்கன்றது தான் என்னோட கேள்வி. அப்போ ஐயா திரு ஆரிஃப் கான் அவருக்கு நம்ம கேரளாவில் வரும்போது 136 பக்கத்தை படிக்கணுன்றது ஒரு மரபு, ஒரு வேலை. அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் பண்ணாங்க. யாரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டு கோலி ஆடின்னு இருக்க முடியாது ராஜ்பவனில், புரியுதுங்களா? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, 136 பக்கத்தை அவர் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 IAS அதிகாரி, ஒரு 2-3 டைப்பிஸ்ட்டு, ஒரு 3-4 செக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஒட்டுமொத்த செக்ரட்டேரியட்டுமே ஃபைலு, ஜிஓ, அரசாங்க திட்டம், அரசாங்க கொள்கை, மக்களுக்கு என்ன சேரணும், மக்களுக்கு என்ன திட்டணுன்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு உரையில், அதுவும் ஜனவரி மாதத்தில் 2024 ஒரு உரையில் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, 2024 இந்த அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன பண்ண போகுதுன்றதை ஒப்பிக்கிறது தான் அந்த கவர்னர் அட்ரஸ், அந்த கவர்னரோட அந்த அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸை நான் படிக்க மாட்டேன், நான் என் வேலையை செய்ய மாட்டேன், நான் ஜனநாயக கடமையை செய்ய மாட்டேன், ஆர்டிக்கிள் 200 எனக்கு சொல்லியிருக்கிற திட்டத்துக்கு பிரகாரம் நான் நடந்துக்க மாட்டேன், எனக்கு வந்து என் கொள்கை தான் முக்கியம், என் சிந்தனை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவர் அங்கே வெறுப்பேற்றுறதோ இல்லை வேதனைப்படுத்துறதோ அங்கே இருக்கிற மக்களை, முதலமைச்சரையோ இல்லை அவரோட நிர்வாகத்தையோ கிடையாது. 136 பக்கம் படித்தா என்ன ஆகிட போகுது? அப்போ அது முன்னாடியே சொல்லலாம்ல, நான் படிக்க போகிறது கேட்குறாருல, அந்த மாதிரி படிக்கலாமா? அதான் உங்களுக்கு வந்து படிக்கணும், நான் வந்து தொடக்கத்தில் படிச்சாச்சு, வந்து முடிவில் படிச்சாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு, அப்படி படிக்கலாமா? சொல்லிட்டீங்களா நீங்கள்? இல்லை, அதாவதுங்க 60 வருஷமா பிஜேபி இருக்குது, 30 வருஷம் இருங்க நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பேசுகிறேன், நான் லைவ் பேக்லேருந்து பேசுகிறேன். 20 வருஷமா பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரு சில மாநிலத்தில் இருந்துருக்கிறாங்க. அப்போது உங்கள் கூட இருக்கிற அந்த இப்போ குஜராத்லலாம் வந்து நீங்கள் கொடுக்குற புஸ்தகத்தை முழுசாக படிக்கிறீங்க, அப்புறம் மகாராஷ்டிரத்தில் இப்போ கொடுக்குற புஸ்தகத்தை முழுசாக படிக்கிறீங்க. இப்போ புதுச்சேரியில் வந்து ஐயா திரு நாராயணசாமி அவர்கள் இருந்தப்போ படிக்கல, கிரண்பேடி பிரச்சனை பண்ணாங்க. அதே இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்து இப்போ ரங்கசாமி ஐயா வந்ததுக்கப்புறம் அப்போ புஸ்தகத்தை படிக்க தெரியுது. அப்போ உங்கள் மாநிலத்தில் உங்களுக்கு தோதாக இருக்கிற இல்லை உங்களுக்கு பிரியமாக இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்தால் ஃபுல்லாக படிக்க தருது, வேலையை கரெக்டாக செய்ய தருது. இதை எதிர்கட்சி தான் வேலையை செய்ய மாட்டேன். நீங்கள் வேலையை செய்யாமல் யாருக்கு பட்டநாமம் போடுறீங்க? பாதிக்கப்படுறது மக்கள். எனக்கு முன்னாடி பேசினவர், இப்போ நம்மலாம் ஓகே 4-5 பேர் ஒரு கருத்து பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் எல்லாம் விட்டுருங்க. முதலமைச்சர் பேசினாங்க, புதுச்சேரி மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் பேசுறாரு. தூக்கம் போச்சு, வேதனையாக இருந்தது, என்ன நாளைக்கு திட்டம் பண்ண போகிறோன்னு தெரியாது, அந்த அம்மா வந்து அப்படி நாசம் பண்ணுச்சு, ஜனநாயகத்தையே படுகொலை படிச்சு, மக்களோட திட்டத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியலன்னு குமுறுனாருங்க. ஒரு முதலமைச்சரை குமுற அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஜனநாயகத்தை எப்படி பாதாளத்தில் போட்டு படுகொழியில் போட்டு மூடி இருக்காங்கன்னு பார்த்துங்க. இன்னொன்று, சரி இது அரசியல் பண்ணுறீங்களா, ரைட்டு, உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் நடந்துக்கணும்னா, இப்போ ஐயா பாரத பிரதமர் மோடி ஒரு கருத்தை சொல்கிறாரோ, ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா நம்ம அதில் போய் கேள்வி கேட்கல. ஏன் டிமானிட்டைசேஷன் பண்ணால் நம்ம கருத்து தான் சொல்கிறோம், சட்டப்படி அது தப்பு, ஒரு முன் உதாரணம் இல்லை அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் இந்த அளவுக்கு விமர்சனமோ இல்லை அதை வந்து பண்ணுறதே தப்புன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா சட்டத்தில் அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் சட்டத்தில் இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, ஏன் இது வந்து நான் சொல்லலைங்க, சுப்ரீம் கோர்ட்டு கிழின்னு சொல்லிட்டு ஐயா சந்திரசூட் தலைமையில் 3 நபர் நீதிபதி அரசர்னே சொன்னாங்க. யாருக்கு என்ன வேலை பண்ணணும்னு கான்ஸ்டியூஷனில் கிளியராக இருக்குது. கவர்னர் வந்து ஷுட் ஆக்ட் அட் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதை தான் கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் சொல்லியிருக்கு. இது பிரகாரம் நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாபில் தீர்ப்பு கொடுத்தது யார்? இங்கேருந்து போனார் ஐயா பன்வரிலால் புரோஹித். இதே வேலை தான், நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் கூப்பிட மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வைக்க மாட்டேன், படிக்க மாட்டேன்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ அங்கே வந்து பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு இது ஃபஸ்ட்டு டைம் கோர்ட்டு சொல்ல, எந்த மாநிலத்தில் எங்கே பிரச்சனை பண்ணாலும் கோர்ட்டு சொல்கிறது இதுதான், ஐயா தயவு செய்து சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதுபடி பண்ணுங்க, அதுதான் முறை, அதுதான் தர்மம், அதுதான் ஜனநாயகம், இதுதான் உங்கள் கடமைன்னு சொல்லுது. அதே மாதிரி இன்னொன்று கோர்ட்டு சொல்லுச்சு, கவர்னர் ஆஃபீஸ் ஆர் கவர்னர் ஷுட் நாட் பி அட் த லிபர்ட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தோணும் போது நான் தலையை சொறிவேன், எனக்கு தோணும் போது நான் ஃபைலை பார்ப்பேன், எனக்கு தோணும் போது நான் கையெழுத்து போடுவேன்றது பொருள் அல்ல. ஒரு டைம் லைனுக்குள்ளே நீங்களே வந்து உங்களுக்கு நீங்கள் படித்தவர், நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஹெட்டு, நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு, பாதிக்கப்படுற போகிற மக்களாக தான் இருக்கும். அதனால் முதலமைச்சரும் கவர்னரும் உட்காந்து பேசி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோர்ட்டுக்கு தயவு செய்து கொண்டு வந்து மாண்பை கெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துச்சு. இதற்கு முன்னாடி எந்த காலத்தில்னா கவர்னர் ஆஃபீஸ்க்கு
கோர்ட் அறிவுரை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல கோர்ட்டே கவர்னர் அலுவலகத்தை இழுத்து விசாரணை, இல்ல இதுக்கு அஃபிடாவிட் கொடுங்க, ஏன் கையெழுத்து போடணும், இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டா அந்த அவலத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இது எல்லாமே எப்பத்துல இருந்து வந்து 2019 இருந்து வருது. இதுக்கு பரிசா எனக்கு முன்னாடி அண்ணன் ராதாகிருஷ்ணன் பேசினார், மூத்த பத்திரிகையாளர். என்ன சொன்னாரு? இந்த மாதிரி யாருன்னா கவர்னர் வந்து அந்த மாநில முதலமைச்சரை எதிர்த்து பேசுறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒவ்வாத செயல் செய்யறாங்க, இல்ல அந்த ஆட்சி எதிர்கட்சின்ற அந்த ஆட்சி மமதையில ஒரு மாதிரி செஞ்சாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? அரசாங்கம் பரிசு கொடுக்குது. யாருக்கு? இந்த மாதிரி முன்னாள் கவர்னர்களை கூப்பிட்டு இன்னும் வேற எதனா பதவி அட்வைசர் ஆக்குறது, இல்லை வேற எதனா உயரிய பதவி கொடுத்து அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு அந்த ஒரு 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 என்ன சொல்றது, அது ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல தான் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே. இந்த லைஃப்ல தான் அடுத்த உயிர்களுக்கோ இல்லை அடுத்த தலைமுறைக்கோ இல்லை அடுத்த அரசியல் ஆளுமைகளுக்கோ எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் மாறாக இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஜனநாயகத்தையே பாழ்படுத்துகிற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அப்போது எனக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, ஓட்டு போடுறவங்களோட எண்ணோட்டம் பற்றி கவலை இல்லை, சட்டத்தை பற்றி கவலை இல்லை, சட்ட புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோம் அதை பற்றி கவலை இல்லை, கோர்ட் என்ன சொல்லுதோ அதை பற்றி கவலை இல்லை. என்னோட பொலிட்டிக்கல் பாஸ் பாரத பிரதமர் மோடி ஐயாவோ இல்லை ஆர்எஸ்எஸ் அவர்களோ இல்லை இந்துத்துவ ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இதை செய்யறதுக்கு இவங்க புறவழியில் பிடித்த இந்த போஸ்ட் தான் இந்த கவர்னர் போஸ்ட். மேபி எலெக்ஷன் கமிஷன் இது பார்க்குது, கவர்னர் ஆஃபீஸ் இதை பார்க்குது, சுப்ரீம் கோர்ட் இதை பார்க்குது. இப்போ இது வந்து ஒவ்வொரு இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் பாடி. அரசாங்கத்திலேயோ இல்லை ஆட்சியாளர்கள் தப்பு செய்தால் அது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. இதனுடைய லட்சணம் வந்து கீழே போகுதுன்றது மக்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. வேலுச்சாமி சார், எப்படி சார் பார்க்குறீங்க கோடீஸ்வரன் சார் சொன்னதை? இன்னொரு பக்கம் வந்து இந்த உரை அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு சுப்பிரமணிய சார் சொன்னது போல் வந்து தொடக்கத்தில் படிச்சுட்டாரு, வந்து முடிவில் படிச்சுட்டாரு, போதாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல கவர்னர் பதவினா என்னங்கிறது தான் முதல்ல முக்கியம். இன்னைக்கு கவர்னர் பதவி எப்படி ஆயிடுச்சுன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தங்களுடைய அரிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்து கொள்வதற்கு கவர்னர் பதவியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. நான் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஜனநாயகத்தில் யாருக்கு அதிகாரம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதிகாரம். கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ல. இன்னும் எளிமையாக புரியணும்னா, தாசில்தார் ஆஃபீஸில் இருக்க பியூனுக்கு கூட ஜாப் செக்யூரிட்டி உண்டு. 60 வயசு வரலாம் அவனுக்கு வேலை உத்தரவாதம். கவர்னருக்கு அது கிடையாது. பிடிச்சி வச்சா பிள்ளையார், வடிச்சிருந்தா சாணி. அது ஒரு கௌரவ பதவி. நண்பர் ஒருத்தர் பேசினார், எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. ஒரு வகையில் கவர்னரை விட ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மறைமுகமாக இந்தியா முழுக்க இருக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வாக்களித்து அந்த ஜனாதிபதிக்கு கருணை மணி போடுறாங்கல்ல, அது அவர் தான் சொல்றாரு. ஆனா அவர் சொந்த கருத்து யாராவது எடுத்துக்குவாங்களா? கோடீஸ்வரன் அழகா சொன்னார். உள்துறையிலிருந்து கொடுக்கிற அறிக்கையை அவர் சொல்லுவார். அந்த உள்துறை அது மட்டுமே செய்ய முடியாது. நான் இதை வந்து தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு கேட்டதுனால எனக்கு முழுமையாக தெரியும். அந்த உள்துறை அமைச்சர் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி கொடுக்கறதா அப்படியே சொல்லணும். இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் இருந்த கைதிகளை பற்றி நான் வழக்கு நடத்துகிற போது அதற்காக கேட்ட இடத்துல எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. மக்களால் ஒரு வகையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு சொந்தமாக முடிவெடுக்கிற உரிமை இல்லை. வெறும் நியமன பதவியில் இருக்க கவர்னருக்கு எப்படி இருக்க முடியும்? அதுவும் அவர் வந்து என்ன சொல்றதுனே தெரியல, கொல்லந்தரையில் ஊசி வைக்கிற மாதிரி. இங்க முன்னால ஒரு நண்பர் சொன்னாரு, ரொம்ப வேதனையா இருக்கு. 42வது ஆண்டு இந்திய நாட்டுடைய சுதந்திரம் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். மன்னிக்கணும், அந்த ஃபிசில் அவுட் ஆச்சு அதுக்கு என்ன பொருள்? 47 நடந்துச்சு. அதை தயவு செஞ்சு அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் நீண்ட காலமாக நடந்துச்சு. 48 தான் 42 தான் இனியும் பொறுக்க முடியாது, இளைஞர்களே தியாகம் செய்ய தயாராவீர், குயிட் இந்தியா மூவ்மெண்டை அறிவித்தார் காந்தி. வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி நாட்டு மக்களே செய்து முடி அல்லது செத்து மடி தெருவில் இறங்கி போராடினது. அதுக்கு பேர் ஃபிசில் அவுட் நடச்சா மனநோயாளின்னு அர்த்தம். கவர்னர் அதுதான் சொல்லியிருக்காரு. முதல்ல நேதாஜி யாரு, காந்தி யாருன்னே அவருக்கு தெரியலையே. காந்தியை தேசப்பிதான்னு சொன்னவரே நேதாஜி தானே. நேதாஜி தன்னுடைய வாழ்நாள் இறுதி முடிவரை என்னுடைய தலைவர் காந்தின்னு தானே சொன்னாரு. அது எந்த ஊர்ல வந்து அவர் பேசுறாரு? நேதாஜிக்கு இப்படிப்பட்ட ஐஎன்ஏ படையை உருவாக்குவதற்கு, வெளிநாடுகளில் போய் ஆதரவு தேடுவதற்கு இப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கி தந்ததே தமிழ்நாட்டில் பிறந்த செண்பகராமன் பிள்ளை தான். அவன் தான் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு உதவியோடு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க முயற்சி பண்ணான். அன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்த ஹிட்லர்கிட்ட போய் அவரிடம் நெருங்கி அவரோடு இருந்து வந்தவன். இந்த மெட்ராஸ்ல வந்து எம்டன் கப்பல்ல குண்டு போட்டானே, அந்த கப்பல்ல அவன் தான். ஆனாலும் கால் வைக்காத காரணம், இங்கிருந்து போகிற போதே சுதந்திர மண்ணில் தான் காலடி வைப்பேன்னு சொல்லிட்டு போனான். அவன் தான் இந்த ஜெய்ஹிந்த் கோஷத்தையே அவன் தான் தந்தான். 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா 43லயே இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்த அந்தமான் சிறை, அங்க இருக்கக்கூடிய
தியாகிகள் எல்லாம் விடுதலை செய்து ஜப்பானுடைய துணையோடு நேதாஜி அவர்கள் வெளியே கொண்டு வந்தார். அந்த படமெல்லாம் இன்னும் இருக்கு. ஜப்பான் வைஸ் அட்மினிஸ்டர் 2 பேர் அந்த செல்லுலார் ஜெயில் வாசல்ல வெளியே இவரோடு வருகிற படமெல்லாம் இருக்கு. ஒரு இடத்துல இந்திய தேசிய கொடியை பறக்க விடுறாரு. பறக்க விட்டு எங்களுடைய எண்ணம் இந்த இடத்தில் கொடி பறப்பதல்ல, டெல்லி கோட்டையில் பறக்க விடுவதுதான் அப்படின்னு கையை நீட்டி பேசினா அதே இடத்துல அதே ஒரு சிலை அப்படியே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பாவம் இங்க இருக்க நம்ம ரவிக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு கடந்த கால வரலாறுனா ஏதோ அவங்க எழுதுன புத்தகத்தை படிச்சிருப்பார் போல் இருக்கு. உண்மை வரலாறு அவருக்கு தெரியல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற மனிதர் தன் இன்னைக்கு வந்து மொழிப்போர் தியாகியுடைய நினைவு நாள். அவர்கள் ஏதாவது பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆகிறதுக்காக தியாகம் பண்ணாங்க. அடுத்த தலைமுறை அவருடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக இந்த மொழியை பாதுகாக்க தங்களுக்கு தாங்களே எரியூட்டி கொண்டு தியாக தீபமாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தியாகிகளை பற்றி கொச்சையாக பேசுவது, ஏசி ரூம்ல உட்காந்து எதையும் பேசலாம் நினைப்பது, அதை விட ஒரு மோசமான செயல் இருக்க முடியாது. இவர்கள் அதை புரிஞ்சு கொண்டு முதல்ல இவர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் கவர்னரா வரதுக்கு முன்னால் எங்க இருந்தார்? கவர்னரா நாகாலாந்தில் இருந்தார். நாகாலாந்தில் ஆட்சி யாரு? பிஜேபி தான். பிஜேபி ஆளுகின்ற அந்த ஆட்சி, அந்த முதலமைச்சர் அவர்களே இந்த ஆளை வச்சுக்கிட்டு நாங்க காலம் தள்ள முடியாது, உடனே திரும்ப பெறுங்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்தியாவிலே மிகப்பெரிய சாதனை மறவர் நம்ம ரவி தான். ஆளுங்கட்சி எதிர்த்தா எதிர்கட்சி ஆதரிக்கும், ஆளுங்கட்சியை ஆதரிச்சா எதிர்கட்சி எதிர்க்கும். இப்பதான் மற்ற இடத்துல நடக்குது. அங்கே நாகாலாந்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து இனியும் பொறுக்க மாட்டோம், இந்த ஆளை திரும்பி எடுத்துக்கலன்னா பெரிய புரட்சி வெடிக்கின்றாங்க. அந்த பிஜேபி ஆட்சியில இருந்து விரட்டப்பட்டவர் இங்க வருகிற போது உத்தமபுத்திரனாக அவர் காட்சியளிக்கிறார். தமிழிசையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு படி மேலேயே போய் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு விமர்சனம் பண்றதுல வந்து அண்ணாமலையே மிஞ்சிட்டாங்க போல இருக்கு. இல்ல அது வந்து என்ன உங்களுக்கு புரியாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கவர்னர், நான் சின்ன வயதுல எனக்கு விவரம் தெரிந்த வயதுல நான் பார்த்த முதல் கவர்னர் தமிழ்நாட்டில் விஷ்ணுராம் மேதி. அவரை பார்க்கிற போது அந்த வயதுல பத்திரிகைலாம் படத்தை பார்த்தாலே பார்த்த உடனே கும்பிடணும் தோணும். அந்த கம்பீரமான தோற்றம், அவருடைய அணுகுமுறை, நடக்கிறது. இந்த சினிமா கொட்டாயில போகும்போது தான் அங்கே நியூஸ் ரீல் காட்டுவாங்க, அதில் வர்றதெல்லாம் பார்ப்போம். நமக்கு நல்லா தெரிஞ்ச, உங்களுக்கு தெரிகிற அளவு சொல்றேனே, மைசூர் மகாராஜாவுடைய வாரிசு ஜெயசாமராஜோடையார், அவரெல்லாம் பார்க்கிற போது எப்படி ஒரு மரியாதை வந்தது. ஒரு காலத்திலே கவர்னர் பதவி என்பது ஒரு மரியாதைக்குரிய பதவியாக இருந்துச்சு. அவர்கள் முடிவெடுக்கிற இடத்துல கிடையாது. அவர் நினைச்சதெல்லாம் கருத்து சொல்வதற்கு அவங்க ஏன், நம்ம கோடீஸ்வரன் சொன்னாரு, நம்ம வரி பணத்துல கோடி கோடியா கொட்டி கொடுத்து எல்லா பாதுகாப்போடு இருந்து நல்ல மீனும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு கருத்து சொல்றதுக்கு உட்கார வச்சிருக்கோம். உங்க கருத்தை நீங்கள் சொல்வதற்கு உரிமை உண்டு. வாங்க இதே மாதிரி ஒரு பேட்டிக்கு வரட்டும் ரவி, உங்கள்ட்ட நீங்களே பேட்டி எடுங்க, அவரை இப்படி உட்கார சொல்லுங்க, என்ன உட்கார சொல்லுங்க, விவாதத்தை வைங்க. ஆண்மை இருந்தால் நேர்மை இருந்தால் அப்படி செய்யணும். இல்ல அவர் விரும்புகிற அந்த கட்சியிலே சேர்ந்து அல்லது ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவரே தலைவராக வந்து கூட பாராட்டணும். ஏன் அவர் பேசக்கூடாது? இன்னொரு நண்பர் சொன்னாரு, தமிழிசை தமிழ்நாட்டில் பிறந்தாங்களாம், அதனால இந்த அரசியல் பத்தி பேசுறாங்களாம். நம்ம ரவி என்ன நாகர்கோயில பிறந்தாரா, திருச்சியில பிறந்தாரா? அவர் பிறந்த ஊர் வேற தானே, அந்த ஊர் அரசியல போய் பேச சொல்லுங்க. இந்தியாவில் எல்லா கவர்னர்களும் வெவ்வேறு மாநிலத்தில் பிறந்தாங்க, அந்த மாநிலத்தில் போய் பேசுறாங்களா? கவர்னர் என்கின்ற மாண்பையே குலைத்து விட்டார்கள். ஒரு சாதாரண நாள் தெருவில் போவது எப்படி வேணா நடந்துக்கலாம். ஒரு பள்ளி ஆசிரியர் பார்க்கிற பார்வையை கூட சமூகம் பார்க்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். அதை போல கவர்னர் என்பவர்கள் கண்ணியமாக, அவருடைய உடல் மொழி கூட கண்ணியமாக இருப்பதுதான் அது. அதையெல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிச்சு, இது என்னமோ அன்ற காலத்துல என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைச்ச திமுக காரங்களை 50களில் அவங்க சொன்னாங்க, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னாங்க. இன்னைக்கு தான் தெரியுது அவருடைய தொலைநோக்கு பார்வை அதுன்னு. இதெல்லாம் தேவையில்லாத, அதாவது டெட் வெயிட். ரைட். குமார் உங்களோட பார்வை என்ன? அதாவது வந்து ஆளுநர் பதவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாண்பு இருக்குது. இந்த அதாவது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அந்த மாண்பையே சீர்குலைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன இதுல? பொதுவா இதுக்கு பதில் சொல்லிட முடியாது. ஆனால் 3 பேர்களை பற்றி இன்னைக்கு விவாத பொருளா எடுத்திருக்கிறோம். அதில் நம்பர் 1 திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பேசுறது வந்து அது எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அவர்கள் இன்னொரு மாநிலத்தினுடைய கவர்னர், அவர்கள் இன்னொரு மாநிலத்தில் வந்து அவர் சொந்த மாநிலமாக இருக்கலாம். பல ஆளுநர்கள் பல சொந்த இடங்களுக்கு போனால் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறார்களோ, நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக அதை பாராட்டி பேசுவார்கள்.
அதுதான் பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழிசை அவர்கள் வந்து அதை பைபாஸ் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறதுங்கிறது, பேட்டி கொடுக்கறது, டிவியில விவாதத்துல இப்ப நாங்கெல்லாம் பேசுறது போல அவங்க உட்கார்ந்து அதுக்கு 1008 கருத்துக்கள் சொல்றது, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து சொல்றது, இதெல்லாம் மரபும் இல்லை, சட்டமும் இல்லை. அவங்களுக்கு அந்த இது கொடுக்கல. அதை நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புறேன். அவங்க மாத்திக்கணும். 2வது, திரு ஆளுநர் ரவியை பொறுத்தவரை அவர் வந்து நேதாஜியை பத்தி அவரு இன்னும் அதிகமா பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதுக்குரிய நபர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா அவர் வந்து எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணமே, ஐஎன்ஏவில் அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணமே இந்தியாவுக்கும் 38 கோடியன் தேச மக்களுக்கும் விடுதலையை கொண்டு வர, விடுதலை போராம் சுதந்திர போரை சுபாஷ் சந்திர போஸ் என்ற நான் என் கடைசி மூச்சு இருக்குவரை நடத்துவேன், சுதந்திரத்தை அடைந்த பின்பும் அதை காத்து நிற்பேன், இது என் தலையாய கடன் என்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்தவர். அவர் அவர் அந்தமான்ல கொடியேற்றினதை பத்தி சகோதரர் வேலுச்சாமி அந்த திரையில கொடியேற்றினதோட நிக்கல, 9 நாடுகள் அதை அங்கீகரித்தன. அன்னைக்கு ஜப்பான் மேல அமெரிக்கா குண்டு போட்டு நாகசாகி ஹிரோஷிமா இன்சிடென்ட் நடக்கலன்னா ஒருவேளை சுதந்திர போராட்ட வரலாறு வேற மாதிரி போயிருக்கலாம். அதெல்லாம் ஆளுநர் படித்திருப்பார். ஆனால் காந்தியை வந்து குறைத்து மதிப்பிட்டு காந்தி இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து 200% தவறு. அவர் இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்கை வந்து அவர் வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் நிறைய இடத்துல வாபஸ் வாங்கியிருக்காரு. இதை வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அவரை வற்புறுத்துகிறேன். அவருக்காக நான் பல இடங்களில் அரசியல் சட்டம் சம்பந்தமாக நான் பேசியிருக்கிறேன், அவரை ஆதரித்தும் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அதுதான் எனக்கு திடீர்னு டவுட் ஆயிடுச்சு. ஆளுநர்களுக்கு ஆதரவா பேசுவார் குமார்னு பார்த்தா டக்குன்னு பிளேட்டே மாத்திட்டீங்களே. இல்ல அப்படி இல்லைங்க. நான் என்ன பத்தி நீங்க என்ன ஒரு தனி பெக்குலர் பாக்ஸ்ல போட்டு வைங்க. நான் யாரு சொன்னாலும், பிரதமர் சொன்னாலும் சரி, குடியரசுத் தலைவர் சொன்னாலும் சரி, சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பேசுறத நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கவலை இல்லை. யார் பிடிச்சி எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. நான் சட்டம் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் ஆன்மா என்ற நூலை எழுதியிருக்கிறேன். இந்திய வரலாற்று நூலை 5 வருடங்களாக ஆய்வு செய்து எழுதியிருக்கிறேன். சரி, இப்படி ஒரு கேள்வி, இந்த ஆளுநர் பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அப்படி சொல்லுங்க. ஆர்டிகல் 163 சப்கிளாஸ் 2 நீங்க இப்போ உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் எடுத்து தட்டி பாருங்க. அது என்ன சொல்றதுன்னா, ஒரு விவகாரத்தில் தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். கேரள ஆளுநருடைய விஷயத்துக்கு தான் பதில். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பம் போல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற காரணம் காட்டி அத்தகைய செயல் செல்லத்தக்கதல்ல என்ற கேள்வி எவரும் கேட்க முடியாது. இது இருக்கு சட்டத்துல. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு நீங்க அடுத்த ரவுண்ட்ல உங்க பேசும்போது நீங்க அதுக்கு பதில் கொடுக்கலாம். இதுக்குள்ளதான் அவரு 136 பக்கத்தையும் பேசணுமா அல்லது 136 பக்கத்துல எது பேசணுமோ ஃபார்மாலிட்டிக்கு நம்மள பேச சொல்றாங்க. வழக்கத்துல அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம உள்ள போய் எதையாவது 1-2 வார்த்தையை நமக்கு இஷ்டம் இல்லாதது அல்லது எதையாவது அரசியலுக்காக சேர்த்ததெல்லாம் பேசி ரவிக்கு வந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்க கூடாதுன்னு கூட அவர் எடுத்திருக்கலாம். ஆகையினால கேரள ஆளுநரை பற்றின விஷயம் அவ்வளவுதான். ஆக ஆளுநர் நம்ம ரவியை பொறுத்தவரையில அவர் வந்து அவருக்கு நேதாஜி மேல பிரியம் இருந்திருக்கலாம், நியாயம் தான். பொதுவா அதாவது நீங்க இப்பதான் குமார் வெளிப்படுறாரு. அதாவது வந்து ஆளுநர்களுக்கு வந்து அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது, அவங்களோட முடிவே இறுதியானது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கீங்களா? அவருடைய டிஸ்கஷன் பவர், அவருக்கு அந்த பவர், அவர் முடிவு, அவர் பேசுறது என்ன பேசுமோ அவரை பேசியிருக்காரு, அவ்வளவுதான். ரைட் சார். அதான் சார் எப்படி சார் பாக்குறீங்க? ஆளுநர்களுடைய முடிவே இறுதியானது, அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபையும் படிக்கலாம், கடைசி பேராகிராஃபையும் படிக்கலாம், நடுவில் வேணாலும் படிக்கலாம், எங்க வேணாலும் அவர் படிக்கலாம். அதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறாரு குமார். இல்ல கிடையாது. அதாவது அதுக்கு பதில வாங்கிடுறேன். ஏதாச்சும் ஒரு பாஷையில பேசிவிட்டு அடுத்த ஒரு பாஷையில அவர் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஆளுநர் நம்மளுடைய சட்டசபைக்கு வர்றாரு, சட்டசபையில் வந்து ஆங்கிலத்தில் வந்து அதை அப்படியே படிக்கிறாரு. அதை வந்து ஸ்பீக்கர் தேவைப்பட்டால் தமிழில் படிக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. கலைஞர் இருந்த டைமில் வந்து அது வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார், அது படிச்சு தான் ஆகணுன்ட்டு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த டைமில் வந்து டேக்கன் எஸ் ரெண்டு மாதிரி தான் அவர்களுக்கு இருக்குது. அதாவது இட்ஸ் சேம் திங், இதுக்கு ரிப்பீட் பண்ணுங்கிறதுல. ஆனால் அந்த அதிகாரம் வந்து இவர்களுக்கு கிடையாது. அதாவது மிக தெளிவாக நம்முடைய கேரளா முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன் வந்து அந்த லெட்டரில் 2020
இவருக்கு எழுதின லெட்டர்லேயே, ஆரிஃப் முகமது கானுக்கு எழுதின லெட்டர்லேயே மிக தெளிவாக கூறுகிறது. அதாவது எங்களுடைய அட்வைஸில் தான் நீங்கள் வந்து இயங்க வேண்டும் என்பது பல சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புகளிலும் இருக்கிறது, அரசியல் சாசன சட்டத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு கடலாசையை கொடுத்து இது படுறான்னு சொன்னால் படிக்க தான் வேணும், வேற வழி கிடையாது. இதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. அதாவது அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்தவரை வந்து நீங்க வந்து மாண்பில்லாமல் பேச மாட்டீங்கன்னு இருக்கிறது. ஆனால் இது யாரும் மாண்பில்லாமல் பேச மாட்டாங்க. ஆனா இதுதான் உண்மை நிலை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய அட்வைஸ் வந்து ஆரிஃப் முகமது கான் வந்து ஒரு 420 சொன்னா அப்ப நீங்க படிக்கத்தான் வேணும், வேற வழி கிடையாது. இட் இஸ் டேக்கன் அஸ் ரெட் இன் தி அசெம்பிளி. நீங்க அந்த அசெம்பிளில வச்சீங்கன்னா படிச்சதான்னு அர்த்தம். அப்படித்தானுங்க வேற கிடையாது. நீங்க புதுசா வந்து சட்டம் சொல்லி தராதீங்க, தயவு செய்து சொல்லி தராதீங்க. நான் முடிச்ச அப்புறம் நீங்க பேசுங்க. இது பல சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ல விட சுப்ரீம் கோர்ட் எந்த புரோஹித் விஷயத்துல, பஞ்சாப் விஷயத்துல தலையிட்டு இருக்கிறது, நீங்க ஏன் பில்லை நிறுத்தி வைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் எந்த, அதாவது சட்டசபை கூடுகின்ற அந்த விஷயத்துல வந்து புரோஹிதும் சரி, ஆரிஃப் முகமது கானும் சரி, ரவியும் சரி, தமிழிசையும் சரி, அனைவரும் வந்து இதுல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு அதிகாரம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னருக்கு மட்டும்தான் வருது. டெல்லியினுடைய ஆளுநர், அது தனி அரசியல் சாசன சட்டத்தில் ஒரு தனி ஒரு வகுப்பு இருக்கிறது. அதே மாதிரி லெப்டினன்ட் கவர்னர் இங்க எங்கிட்ட கிரண்பேடி சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்போ நாராயணசாமி சார் வந்து சிஎம்மா இருக்காரு, எனக்கு வந்து டெல்லியினுடைய அதே பவர்ஸ் இருக்குன்னு அவர் வந்து உணர்த்துறாங்க. ஆனால் இன்னைக்கு ஏறத்தால் அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. தமிழிசை வந்து எப்படி லெப்டினன்ட் கவர்னராக இருக்கிறாளோ, லெப்டினன்ட் கவர்னராக இருக்கும்போது இருக்கின்ற பவர்ஸ் வந்து அங்கே கிடையாது. நீங்கள் கவர்னராக இருக்கும்போது அந்த பவர்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே அவர்கள் என்ன நினைச்சாலும் செய்யலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால தான் இப்போ பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ரேஷன் கடைகளை வந்து மூடிவிட்டாங்க. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் நான்சென்சிக்கல் விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இதுதான் பாண்டிச்சேரி தான் எல்லா விஷயங்களுக்கும் பாஜகவினுடைய அந்த கேபிட்டலிஸ்ட் மோட்ல அதையெல்லாம் எல்லாம் எடுத்து அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நடக்கின்ற விஷயங்களுடைய டெஸ்டிங் கிரவுண்டாக பாண்டிச்சேரி மாறிவிட்டது. அப்போ அதற்கு யார் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த லெப்டினன்ட் கவர்னர் தான், அன்எலெக்டட் லெப்டினன்ட் கவர்னர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளை ஒரு அம்பேத்கர் இருந்தார், ஒரு அரசியல் சாசன சட்டத்தை கொடுத்தார். அதில் வந்து இந்த ஸ்டேட்டுகளுக்கு இந்த மாதிரியான அதிகாரம் இருக்கு என்று உணர்த்தி இருக்கிறார். அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரங்கள் வந்து தமிழ்நாடுடைய கேஸ்ல ஆனாலும் சரி, எந்த கேஸ்ல ஆனாலும் சரி, இது 1947 இருந்து இதுவரையான கேஸுகளில் வந்து இப்போ நாம் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றும் பெரிதாக சொல்றதும் கிடையாது சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் கூட கவர்னருடைய விஷயத்தில் மிக தெளிவாக அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அது எந்த கவர்னர் ஆனாலும் சரி, எந்த மாநிலத்துடைய கவர்னர் ஆனாலும் சரி. ஏன் தமிழிசை வந்து நம்மளுடைய சந்திரசேகர் ராவ் வந்து முதல்வராக இருக்கிறார், அந்த முதல்வர் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்கிறார். இவங்க வந்து இது என்னுடைய பில்லுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இது பண்றாங்க. அன்னைக்கு காத்தால ஏன் 3 பில்ல சைன் போடுறாங்க? ஏன்னா அவ்வளவு பயம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து, அவர் பயம் இருக்கிறது. அப்ப சுப்ரீம் கோர்ட் இதுவரையான காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சட்ட வரம்பு இருக்கிறது, தட் இஸ் aid and advice of the council of ministers. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. aid and advice of the council of ministers இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்பதுதான் சட்டம். அந்த சட்டத்தை வென்று இதுவரை, அதாவது till last week சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து it is definitely upheld. அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது தான் இந்த கவர்னர்களுக்கும் பாஜக ஆளுகின்ற கவர்னர்களுக்கும் மிக மிக வித்தியாசமான இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இது என்னன்னு கேட்க வேண்டியது ஒரு அவசியம் இருக்குது இல்லையா? நேற்று வரை ராஜஸ்தான்ல வந்து குழப்பம் கூடல, அது இது ஒருத்தனை அடிச்சு போட்டா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு 4 அமைச்சர்கள் போய் நிற்கிறது. இன்னைக்கு கோயம்புத்தூர் போய் நிற்கிறாங்களா எல்லாரும், அதே மாதிரி ஒரு அமைச்சர்கள் போய் நிற்கிறது. இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அங்க நடக்கும். ஆனால் நேற்று வரை, அதாவது பாஜகவினுடைய அரசாங்கம் வந்த பிறகு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவர்னருடைய அறிக்கை வராது, ஒன்றும் வராது, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சுமூகமான பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு ராஜஸ்தானாக மாறுகிறது. ஜெய்ப்பூர்ல இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ போய் இறங்கியிருக்காரு, பிரதமர் போய் இறங்கியிருக்காரு, ரோட் ஷோ நடக்குது. இந்த மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதான், இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பாஜக ஆளுகின்ற மாநிலம், பாஜக ஆளாத மாநிலம் என்று நீங்க வேற்றுமையாக பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஜனநாயகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க முழுக்க முழுக்க என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஒரே ஒரு கட்சி தான் இந்தியாவில் இருக்க வேண்டும், பாக்கி உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசமான அபிப்பிராயம் இருந்தா நீங்க வேற ஏதாச்சும் ஊருக்கு போயிருங்கன்னு சொல்றாங்களா, இல்ல நித்யானந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் வாங்கி செட்டில் ஆயிரலாம்னு சொல்றாங்களா? என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இதுதான் என்னை பொறுத்தவரை இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அதாவது நீங்க வேற ஒரு கட்சியுமே நடத்தக்கூடாது. காங்கிரஸ் முக்த பாரத் ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்படி ஒரு கட்சி, ஒரு தலைவர், நரேந்திர மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி, ஒரு கட்சி தலைவர் அப்படி பேசலாமா? வேற யாரோ கீழ மட்டத்தில் இருக்கின்ற பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்ஸ், அந்த மாதிரியான யார்கள், அதுலேயே வந்து இந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க, அவங்க வேணா பேசலாம். அந்த கட்சியே இருக்கக்கூடாது, அந்த கட்சியை ஒழித்து தான், அந்த கட்சியை வந்து எல்லாத்தையும் முடிச்சு ஜெயிலில் போட, இதெல்லாம் பேசலாம், தாராளம் பேசலாம்.
ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய இன்றைக்கு இருக்கின்ற பிகெஸ்ட் ஓட் கேச்சர் இந்தியாவினுடைய பிரதமர் வந்து அப்படி பேசலாமா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும் நான் வந்து காங்கிரஸ் முக்து பாரத் என்ற அந்த ஒரு வாசகத்திலே நமக்கு தெரிகிறது இன்டாலரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிகிறது. அப்போ அனைவரையும் ஒழித்து விட வேண்டும். எந்த அளவுக்கு அனைவருக்கும் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வந்து ஃபண்ட்ஸ் நிப்பாட்டுறாங்களோ அதே மாதிரி ஆட்சியில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வந்து கவர்னர்களை வச்சு எந்த அளவுக்கு குந்தகம் கொடுக்க முடியுமோ விளைவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குந்தகங்கள் விளைவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்தது இடியை வச்சு இந்த மாதிரியெல்லாம் எந்த அளவுக்கு இந்த எல்லா மாநிலங்களையும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாவே விடக்கூடாது. இடி எங்காச்சும் வேற எங்காச்சும் பண்ணுதா, ஏதாச்சும் பண்ணுதா? பாஜக இடி ஐடி இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, இவனுக்கு எல்லாம் வந்து ஏன் தமிழ்நாட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கானுங்க? ஏன் தமிழ்நாட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்க வேண்டியது இருக்குது? அப்போ கவர்னர் ஆனாலும் சரி, இதானாலும் சரி, நிர்மலா சீதாராமன் ஆனாலும் சரி, தூத்துக்குடின்னு காசு வந்துதா? 5 பைசா வந்துச்சா? அங்கே எவ்வளோ வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள், தெற்கில் இருக்கிற மக்கள் வந்து ஒவ்வொரு வீட்லையுங்க ஒரு ஈவு இரக்கம் இல்லாத மனிதர்களால தான் செய்ய முடியும். இருக்கிறதுலையே பாவப்பட்டவங்க கூட இருக்கிறதுலையே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பான் வீட்டில், ஒரு ஏதோ அயன் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு 3-4 பொருள் வச்சிருக்கிற வீட்டில் கூட ஒரு 20,000 to 30,000 ரூபா வந்து ஈஸியாக போயிருக்கிறது அந்த வீடுகளில். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில். அப்போ அதற்கு கூட நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்களேன்னு என்ன அர்த்தம்? அப்போ கவர்னர்களை வைத்துக்கொண்டு, ஐடி இடியை வைத்துக்கொண்டு, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசத்தை வைத்துக்கொண்டு, ஜிஎஸ்டியில் இருக்கின்ற காசு மூலம் உங்களுக்கு வருது என்ற அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நெருக்கடிக்க வேண்டும். அதுதான் கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் படிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம். கேரளா வந்து கேட்டிருக்கிறது, எங்களுக்கு ஏன் நீங்க வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 10th ஃபினான்ஸ் கமிஷன்ல ஏறத்தாழ 4% காசு எங்களுக்கு வந்தது, இப்போ ஏன் 1.8% ஆகுது? அது ஏன் காசு வருதுன்னு இந்த கேள்வியை கேட்கிறார்கள். சரி, சுப்பிரமணியன் நிறைவு பார்வையாவே எடுத்துக்கிறேன். எந்த அதிகாரமுமே இல்லாத ஆளுநர்களை வச்சுக்கிட்டு பாஜக அரசியல் செய்துங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்குது. என்ன பதில்? அதாவது ஐயா சொன்னார், மூத்த பத்திரிகையாளர் வந்து அவர் 420 சொன்னாலும் சொல்லலாம் அவங்க அதை வழிமொழிய வேண்டும் அப்படின்றாங்க. அந்த கருத்து இந்த பேப்பர்ல என்ன கொடுக்கறாங்களோ அதுல என்ன இருக்கோ அதை படிக்கிறது மட்டும் தான் அவரோட வேலைங்கிறது தான் அப்படி சொன்னார் அவரு. அப்படி கிடையாதுங்க. தவறு. அதாவது அப்போ அதுதான் சொல்றேன், அந்த வார்த்தை வந்து 420ன்ற வார்த்தை வந்து எனக்கு தெரிஞ்ச தவறான வார்த்தை. இல்லைன்னா நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருங்களா, அதுக்கு பதிலா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அதை படிக்க சொல்லிட்டு வந்து படிக்க சொல்லிருக்கலாம். என்ன இடத்துக்கு சுப்பிரமணியன் முடிச்சிட்டு நேரம் குறைவா இருக்கு. அதாவது இல்ல சரி, அது ஒரு கருத்து. அதாவது அது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து வேலுச்சாமி என்ன சொன்னாருன்னா வந்து நாகாலாந்துல இருந்து வெளியில வந்துட்டார், பாஜகவுக்கு எதிராகவே வெளில வந்துட்டார் அப்படின்னா, அப்போ பாஜகவுக்கு எதிராக தானே அவர் இருக்கிறாரு. அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஆதரவா செயல்படுறாரா? அதாவது அங்க வந்து நமக்கு தேவையான டிசிஷன் அவர் எடுத்துட்டாரு, வெளில துரத்திட்டாங்க அப்படின்ற போது இங்க வந்து அவரோட கருத்துக்கள் வந்து எப்படி பாஜகவோட சேர்ந்ததா இருக்கும்? திரு ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் யூனிக்கான ஸ்டைல்ல இருக்கிறார், அவ்வளவுதான். அது வந்து புதிதாக ஒரு மாண்பாக வரும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஆளுநர்கள் வந்து பொம்மையாக இருந்தார்கள். அண்ணா அவர் சொன்ன மாதிரி ரப்பர் ஸ்டாம்பாக இருந்தாங்க, ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க போவதில்லை இனிமே. இதை மாதிரி தான் ட்ரெண்ட் செட்டிங் வரும். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி. அதனால் வந்து ஆளுநர்கள் வந்து அவர்கள் குமாரையா சொன்ன மாதிரி அவங்க டிஸ்கிரிப்ஷனரி பவரை வந்து உபயோகிக்க தான் செய்வாங்க. அதை வந்து அதை பண்ணிட்டு அதை மேலே அனுப்பிடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதனால நீங்கள் உபயோகிக்க கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆளுநர்கள் இவ்வளவு நாட்கள் வந்து பொம்மையா இருந்தாங்க, இனியும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அவரோட சகோதரர் சுப்பிரமணியத்துக்கு நம்ம ஆளுநர் ரவி மேல என்ன கோவம் இப்பதான் தெரியுது. இதே தமிழ்நாட்டில் தான் ஒரு ஆளுநர் இருந்தார் சென்னாரெட்டி. அவர் கதி என்னாச்சு? திண்டிவனம் பக்கத்துல 3 மணி நேரம் காரை விட்டு இறங்க முடியல. மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுதா? நான் முன்னாலே சொன்னேன், பிடிச்சு வச்சா பிள்ளையார் வலிச்சிருந்தா சாணி. பஞ்சாயத்து போர்டில் இருக்க பியூனுக்கு இருக்கிற உத்தரவாதம் கூட கவர்னருக்கு இல்லைன்னு சொன்னேன். இன்னொன்னு நாகரிகமா சொன்ன, சட்டத்தை பற்றி சொன்னேன். ஜனாதிபதிக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு அவர் பெயரால் வந்தாலும் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லதான் சொல்லணும்னு சொன்னேன். அது ஆர்டிஐல நான் போட்டு வாங்கினது. நான் அடுத்து ஒன்று கேட்கிறேன், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி நடக்குது. சட்டத்தின் ஆட்சி, அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தேசிய கொடி, தேசிய கீதம், தேசப்பிதா, இவர்களை அவமானப்படுத்துவது சட்டப்படி குற்றம் இருக்கா இல்லையா? அப்ப மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி என்றால் தேசப்பிதா காந்தியடிகளை மரியாதை குறைவாக பேசிய ரவி மீது இந்நேரம் நடவடிக்கை எடுத்து ஜெயில போட்டுக்கணும். நான் என்ன சொல்றேன், நேதாஜி அவருக்கு பெரிய பெருமை என்பதே ஐஎன்ஏ தானே. அந்த ஐஎன்ஏ உருவாக்கி அறிவித்த இடம் இந்தியா இல்ல, ரங்கூன்ல தான் அறிவிக்கிறார். முன்னால இருந்தவர்கள் பெரும்பகுதி தமிழர்கள் தான். அதைத்தான் நேதாஜி ஒரு முறை சொல்றார், அடுத்த பிறவியில் நான் ஒன்று இருக்குமானால் நான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும். அந்த மேடையில் அவர் சொன்னது, ஐ நீட் 3 M, men, material, money.
மென், எனக்கு முன்னாலே இங்கே திரண்டிருக்கிற தமிழர்கள், இந்த தொழிலாளர்கள் போதும், மெட்டீரியல் அது வாங்க மணி வேணும். கையில காலில் தூக்கி போட்டாங்க. அது முடிஞ்ச உடனே அவர் படையை உருவாக்கினார். ஆண்கள் பிரிவுடைய படை தளபதி யாரு? ஷா நவாஸ் கான். பெண்கள் பிரிவுடைய தளபதி கேப்டன் லட்சுமி, நம்ம சென்னையை சேர்ந்தவர். கவர்னர் அது சொல்லுவாரா? அவர் உருவாக்குற 2 படைக்கு ஒரு முஸ்லிமையும் ஒரு இந்துவையும் தானே போட்டாரு. அதனால அந்த போராட்டத்தில் சமமாக நேதாஜி பார்த்தார். இந்திய நாட்டில் இருக்கிற முஸ்லிமை அப்படி நடத்தணும்னு ரவி சொல்லுவாரா? அது முடிந்த உடனே அவர் போய் உறுதிமொழி எடுத்துக்கிறது எங்க? யாருடைய சமாதியில? 2வது பகதூர் ஷா அவருடைய சமாதியில. மன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதற்கு நீ எனக்கு ஆசி வழங்குன்னு கேட்டார். அந்த நேதாஜியை பற்றி அதான் முன்னாலே சொன்ன கொல்லன் தெருவிலே ஊசி விடுற கதை. அதனால ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த அமைச்சர்களே கூட விருப்பமோட பேசக்கூடாது. இங்க இருக்கிற நிலைமை, ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரமே ஒழிய நியமன பதவிகளுக்கு இல்லை என்பதற்கு உதாரணம் தான் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கே இல்லை. நாளைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொடுக்கிற அந்த அறிக்கையில முதல் 2 வரியும் கடைசி 2 வரியும் படிச்சு அவர் போயிட்டா சரின்னு நம்ம சுப்பிரமணியம் சொல்வாரா? கேட்கலாம். கோடி சார் நிறைவா விருப்பம் போல ஆளுநர்கள் செயல்படலாமா? சுருக்கமா சார், எனக்கு ஒரு 2 நிமிடம் வண்டி கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனோம். இப்போ எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் திருச்சி வேலுசாமி கரெக்டாக ஒரு கருத்து சொன்னார். அதாவது மீன், சிக்கனு, மட்டன், பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னா இது யார் வீட்டு காசு, யார் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, அது வந்து ஒரு யதார்த்தமான பார்வை. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த கவர்னர்கள் எல்லாம் இந்த போக்கை வந்து அப்போ நாங்கள் என்ன வரி பணம் கொடுத்து உங்களுக்கு ஆளுநர் மாளிகை இதெல்லாம் வச்சு மரியாதை கொடுத்து எக்ஸலன்சின்னு கூப்பிடுவோம். இவங்களை வந்து இவ்வளோலாம் கூப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து உங்கள் சிற்றறிவுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த கவர்னர்கள் மூலிமா அந்த கவர்னர் இந்த மாதிரி கவர்னர் எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சியையே மக்கள் வந்து வெறுப்பாங்க. இது பதிவு. இன்னொன்று, எப்படி கவர்னருங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றதை நான் ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லிடுறேன். இப்போ ஒரு தேர்தல் வந்து ஒரு அதிகாரி நடத்தலை, இல்லை ஒரு தாசில்தார் ஒரு வேலையை செய்யலைன்னா அந்த தாசில்தாரையோ இல்லை அந்த தேர்தல் அதிகாரி மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அது வந்து 5 விதமான ரிட் பெட்டிஷன் இருக்குது நமக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், சர்டியரி, கோவாரண்டோ. இதில் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, சட்டத்துக்கு பிரச்சனை இல்லை சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கலை மக்களுக்கு அப்படின்னா இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை நீங்கள் யார் மீது வேணால் பயன்படுத்தி கோர்ட்டுக்கு சென்று இந்த போலீஸ் காவல் அதிகாரி வந்து இந்த வேலையை செய்கிறாரு, இதனால் சட்டம் பாதிக்கப்படுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இவரை வேலையை செய்ய சொல்லுங்கள், சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட அந்த வேலை என்னவோ அந்த வேலையை செய்ய சொல்லுங்கள், நீங்கள் ஒரு தீர்வானது ஒன்று கோர்ட்டு மூலிமா வாங்கலாம். ஆனால் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, துரதிருஷ்டவசமாக கவர்னரையோ பிரசிடென்ட்டையோ கட்டுப்படுத்தாது. அப்போ இந்த கவர்னரோ பிரசிடென்ட்டோ வேலை செய்யலை அப்படின்னும் போது கோர்ட்டாலையுமே வந்து ஒரு ஆர்டரை போட்டு இந்தா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முறுக்குத்தனமாக சொல்ல முடியல. இப்போ இதே ஒரு முதலமைச்சர் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டாய் பதவியை விலக்க முடியும். அதே ஒரு கவர்னரையோ பிரசிடென்ட்டையோ வந்து பண்ணும்போது இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இந்த ஒத்த ஓட்டையை வச்சுக்கிட்டு மொத்தமாக இந்த அரசியல் ஜனநாயகத்தை என்ன அளவுக்கு படுகொலியில் தள்ள முடியுமோ அதை வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்னர்கள். இதில் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இந்த கவர்னர்கள்லாம் முன்னாடி அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் தான். இவர்கள் ஏதோ வந்து ஸ்டான்ஃபோர்ட்லையோ ஆக்ஸ்ஃபோர்ட்லையோ படிச்சுட்டு படித்தவர்கள். இன்னொரு கடைசி எடுத்துக்காட்டு, ஐயா கவர்னர் ரவி என்ன பண்ணார், அவர் வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு பெட்ரோல் பம்ப் யாரோ ஒருத்தர் போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அதற்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வச்சு விசாரிச்சார். என்னையே வந்து கோயம்புத்தூரில் ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி கார் பாம் பிளாஸ்ட் வெடிச்சது, அதை விசாரிக்கிறது நியாயம், அது தீவிரவாத செயல், தேச விரோதமாக எதனா இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் குடித்து விட்டு ஆடிக்கொண்டு ஒரு 60 ரூபா பெட்ரோல் பாட்டை உருட்டி விட்டதுக்கும் அதே போலீஸ் வந்து விசாரிக்கணும்னா அப்போ காவல்துறையோட நேரத்தையுமே இவர் வந்து வீணடிக்கிறார். ஏன்னா அவரோட அரசியல் லாபத்துக்காக. அப்போ இவர் புரிஞ்சுக்கங்க, சாதாரணமாக ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயை வச்சு விசாரிக்க வேண்டியது கூட இந்தியாவையே உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவரோட ஆசைக்காக இவரோட அரசியலுக்காக பண்ணக்கூடியவர் தான் ஐயா திரு ஆளுநர் ரவி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.